பார்ப்பதில் எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி. எந்த மாநிலத்திற்கு போனாலும் அல்லது எந்த நாட்டுக்கு போனாலும் ஊரை சுற்றி பார்க்க என்னை விடமாட்டார்கள். என்னை சுற்றி 100 பேர் சூழ்ந்து கொள்வார்கள். இங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள் என்று இழுத்துச் செல்வார்கள். அவர்கள் விருப்பப்படி நான் அலைந்து திரிந்து விமானம் பிடித்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அப்படித்தான் வெளிநாட்டு பயணமும் சரி, பக்கத்து மாநிலத்து பயணமாக இருந்தாலும் சரி. வண்டி பெரியாருக்கு வந்தேன், மறுபடியும் நான் திரும்பி சென்னைக்கு போக வேண்டும், அவ்வளவுதான். இந்த பகுதியை சுற்றி பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய இந்த அழகிய பிரதேசத்தை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இருக்காது. இதற்கு பிறகு நான் புறப்பட்டு ஊருக்கு செல்ல வேண்டும். இரவு விமானத்தை பிடிக்க வாய்ப்பு உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொழிலாளர் நாளில் வண்டி பெரியார் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குழுமியிருக்கிற இந்த அரங்கில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளோடு இந்த மே நாளை கொண்டாடுவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை உலகம் ஏன் தொழிலாளர் நாள் என்று அறிவித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அமெரிக்காவிலே சிக்காகோ என்கிற இடத்திலே ஹே மார்க்கெட் என்கிற பகுதியிலே ஒரு நாள் தொழிலாளர்கள் எங்களுக்கு 8 மணி நேர வேலை வேண்டும், வரையறுக்கப்பட்ட சம்பளம் வேண்டும், விடுப்பு வேண்டும், எல்லாவற்றையும் விட எங்களை மனிதர்களாய் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தின் போது வழக்க ஊர் காவல்துறையை போல அந்த ஊர் காவல்துறையும் சிலரை படுகொலை செய்துவிட்டது. காவல்துறை என்றால் எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு என்கிற பெயரிலே எளிய மக்களை பதம் பார்ப்பதுதான் அவர்களது முதல் வேலை. அவர்கள் கையில் இருக்கிறத துப்பாக்கி சும்மா இருக்கக்கூடாது அல்லவா? யாரையாவது சுட்டாதானே அவர்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். அப்படி அன்றைக்கு தொழிலாளர்கள் கொலை செய்தார்கள். அதன் பிறகு அன்றைக்கு முதலாளித்துவ வர்க்கம் பாட்டாளி வர்க்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி, தொழிற்சங்கத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி, இனிமேல் நீங்கள் 8 மணி நேரத்திற்கு வேலை செய்ய வேண்டாம், இரவு நேரங்களில் வேலை செய்ய வேண்டாம், வருடத்தில் 365 நாட்களும் வேலை செய்ய வேண்டாம், மாதந்தோறும் உங்களுக்கு விடுப்பு உண்டு, பெண்கள் 6 மணிக்கு மேல் எந்த தொழிற்சாலை வேலை செய்ய வேண்டாம், இப்படியெல்லாம் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தார்கள். அதன்படி தொழிலாளர்களுக்கு அந்தந்த நாடுகளில் 8 மணி நேர வேலை உறுதியானது. அதற்கு முன்பு என்ன நடந்தது? எந்த எஸ்டேட்டாக இருந்தாலும், எந்த ஆலையாக இருந்தாலும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் என்கிற கணக்கு கிடையாது. இரவு 8 மணி ஆனாலும் 9 மணி ஆனாலும் வேலையை முடித்து விட்டுத்தான் போக வேண்டும், அல்லது அங்கேயே தங்கியிருந்து வேலையை செய்து முடிக்க வேண்டும். லீவ் எல்லாம் கேட்கால் தரமாட்டார்கள். அப்பா அம்மா யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் கூட விடுப்பு கிடைக்காது, லீவு கிடைக்காது. பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஆலையிலேயே தங்க வைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். குழந்தை தொழிலாளர்களை எல்லாம் வதைத்திருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தலைவிரித்தாடின. அவர்களின் உழைப்பு சுரண்டப்பட்டது. இத்தனை மணி நேரத்துக்கு வேலை செய்தால் இவ்வளவு கூலி என்று எந்த வரையறையும் கிடையாது. அவர்கள் விரும்பியதை தருவார்கள், வாங்கிக் கொள்ள வேண்டும், கேட்கக்கூடாது. 1968 கீழ்வன்மணியில் எங்கள் வேலைக்கு ஏற்ப கூலியை சற்று
உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்டதற்காக 44 பேரை விவசாய தொழிலாளர்களை குடிசைக்குள்ளே பூட்டி கதவை சாத்தி தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கினார்கள். அதில் ஒரு குழந்தை உட்பட எரிந்து கருகி போன நம்முடைய மண்ணிலேயே இரத்த கரை பிடிந்த வரலாறு நடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் இப்படி தொழிலாளர்கள் ரத்தம் உறிஞ்சப்பட்டிருக்கிறது. எதிர்த்து கேட்டால் அவர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கிய இந்திய தொழிலாளர்களுக்கு எப்போது விடுவி கிடைத்தது என்றால், நம்மையெல்லாம் இருக்கிறவர்கள் வைஸ்ராய் கவுன்சிலே தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்ட போது அவர் வந்ததும் தொழிலாளர்களுக்காக என்ன சட்டம் கொண்டு வந்தார் என்றால், ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாத நிலையில தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்தினார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றாக குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது, இது கடுமையான குற்றம் என்று சட்டம் கொண்டு வந்தார். பகல் வேலை மட்டும்தான் பெண் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும். மாலை 5-6 மணிக்கு மேலே எந்த நிறுவனத்திலும் பெண்கள் வேலை செய்யக்கூடாது. இதுபோல தேயிலை தோட்டமாக இருந்தால் கூட, ஆலையாக மட்டும் ஆலையாக இருந்தால், தொழிலாளர்களாக இருந்தால் கூட, பண்ணை தொழிலாளர்களாக இருந்தால் கூட பெண்கள் இரவு நேரத்திலே தங்கி வேலை செய்யக்கூடாது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அரசு ஊழியராக இருந்தாலும் இதுபோல தொழிலாளர்களாக இருந்தாலும் பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில், குழந்தை பெற்றுக் கொள்ளுகிற காலத்தில், பிரசவத்திற்கு முன்பே 3 மாத காலம், பிரசவத்திற்கு பின்னர் 3 மாத காலம், 6 மாத காலத்திற்கு லீவும் தர வேண்டும், சம்பளமும் தர வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இப்படி ஏறத்தாழ 28 சட்டங்கள் தொழிலாளர்களின் நலன்களுக்காக கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர்.